அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் ரயிலில் பெண்கள் பெட்டி அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்ற 899 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் தனியாக பயணித்த கர்ப்பிணி பெண் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் இதுவரை சந்தேகத்திற்கு இடமாக 899 பேர் மீது ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே ஓடும் ரயிலில் தனியாக பயணித்த கர்ப்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவத்தை தொடர்ந்து பெண்கள் பெட்டியில் ஆண்கள் ஏறுகிறார்களா என கண்காணிக்க ரயில்வே மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தொடர்ந்து உஷார்படுத்தப்பட்டு இருந்தனர். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் ரயில்வே மற்றும் ஆர்பிஎஃப் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு வந்திருந்த நிலையில் பெண்கள் பெட்டியில் சந்தேகத்துக்கு இடமாக நின்றிருந்த பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 899 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக ரயில்வே காவல்துறை அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதே போன்று பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள், பணிகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாகவே தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு ஏதே ஒரு ரயில் நிலையத்தில் இது போன்ற நபர்கள் பெண்கள் பெட்டி அருகே நின்றிருக்கிறார்களா என ரயில்வே மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அந்த வகையில் 899 பேர் மீது ரயில்வே சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும், பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இது போன்ற சம்பவத்தில் ஏதேனும் ஒரு வகையில் இருந்தால் மீண்டும் அடுத்த முறை கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சோதனையானது, அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டுமல்லாமல் நண்பகல் நேரங்களிலும் இந்த சோதனை தொடரும் எனவும், இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி வினோத், உங்க தகவல்களுக்கு.